வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை பார்க்கிற தேவன் என்று என்ன செய்தாள்? பெயரிட்டாள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷிக்கேனு, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு கிருபையுள்ளவர், அவர் எவ்வளவு தயவுள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷிக்கேனு என்று இப்படி சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே எல் ரோஹி என்கிற இந்த நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல் ரோஹி, எல் ரோஹி என்றால் என்ன பொருள்? கர்த்தர் என்னை காண்கிறவர் என்று அர்த்தம். இதிலே ஆகார் என்பவள் யார் என்பதை நாம் பார்த்தோம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பிறகு பார்த்தோம். அதன் பிறகு ஆகாரை ஏன் தேவன் எல் ரோஹி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை காண்கிற தேவன் என்றால் அவர் எதை காண்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எல்ரோய் என்றால் என்ன பொருள்? கர்த்தர் என்னை காண்கிறவர் என்று பொருள் என்று அர்த்தம். இப்போ இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை காண்கிற தேவன் என்றால் அவர் எதை காண்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. முதலாவதாக நமக்கு எது தேவையோ அதை அவர் காண்கிறார், அதை அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். நமக்கு எது தேவையோ அதை அவர் காண்கிறார், அதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உங்கள் வாயில் சொல் புறவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயில வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் எல் ரோஹி என்ன செய்திருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். அவர் காண்கிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இதை பார்க்க போகிறோம். நமக்கு எது தேவையோ அதை அவர் காண்கிறார், அதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளான தேவைகளை, நம்முடைய ஆத்தும தேவைகளை, நம்முடைய சரீரத்தின் தேவைகளை, நம்முடைய குடும்ப தேவைகளை, நம்முடைய பொருளாதார தேவைகளை, நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை, நம்முடைய பிள்ளைகளினுடைய திருமணத்தின் தேவைகளை, எல்லா தேவைகளையும் எல் ரோஹி என்ன செய்கிறார்? காண்கிறார். எல் ரோஹி அறிந்து வைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, அதாவது நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாகவும் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பாருங்க, நம்முடைய தேவைகள் என்னது என்பது அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஒருவேளை நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? அந்த தேவைகளை சந்திக்க
முடியாது. ஆனால் நம்முடைய தேவனோ எல்ரோகியோ அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நமக்கு எது தேவையோ அதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அதை அறிந்திருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதை சந்திக்கிற தேவனாக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இங்கே நாம் பார்க்கிறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம், உங்கள் குறைவுகள் 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 எத்தனைய குறைவுகள் எத்தனைய குறைவுகள் எல்லாவற்றையும், எல்லா குறைவுகளையும் அவர் என்ன செய்கிறார்? நிறைவாக்குகிறார். எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். உள்ளான தேவைகளை, ஆத்தும தேவைகளை, சரீரத்தின் தேவைகளை, குடும்ப தேவைகளை, பொருளாதார தேவைகளை, பிள்ளைகளின் தேவைகளை, பிள்ளைகளுடைய திருமணத்தின் தேவைகளை, எல்லா தேவைகளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், நிறைவாக்குகிறார். ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம், என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார், அவர் நிறைவாக்குகிறார். ஆமென். எல்லா குறைவுகளையும், எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், நிறைவாக்குகிறார். எனவே நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவைகளை சந்திக்கிற தேவனாகவும் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நாமம் எல்ரோகி. அவர் நாமம் எல்ரோகி. வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே தோன்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமென். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் தோன்றி ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆபிரகாமே என்ன செய்யாத? பயப்படாதே. கவனிங்க, பயப்படாதே என்று சொன்னாலே அப்ப ஆபிரகாம் எதை குறித்தோ பயந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்படித்தானே? தரிசனத்தில் தோன்றி ஆபிரகாம் நீ பயப்படாத அப்படின்னு எடுத்த உடனே சொல்றாருன்னா, அப்ப ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறான்? எதை குறித்தோ பயந்திருக்கிறான். எதை குறித்தோ ஒரு பயம் அவனுக்குள்ள என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. பயந்திருக்க வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. சரி, ஆபிரகாம் எதை குறித்து பயந்திருக்க வேண்டும்? அவன் எதை குறித்து பயந்தான்? ஆபிரகாம் எதை குறித்து பயந்திருக்க வேண்டும்? எதை குறித்து அவன் பயந்தான்? வாசிப்போம் 2வது வசனத்தை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இவன் சொல்றத பார்த்தா அங்கே என்ன செய்யுது? இவன் எது குறித்து பயந்தானோ அதுக்கான பதில் அங்க என்ன செய்கிறது? இருக்கிறது. இங்கே அவன் சொல்லுகிறான், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. நான் எது இல்லாமல் இருக்கிறேனே? நான் எது இல்லாமல் இருக்கிறேனே? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையே என்று ஆபிரகாம் என்ன செய்யறான்? இங்கே சொல்லுகிறான். அப்ப ஆபிரகாம் எதை குறித்து பயந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு சந்ததி இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே
என்று என்ன செய்திருக்க வேண்டும்? பயந்திருக்க வேண்டும். இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு வசதிகள் வாய்ப்பு இருக்குது, இவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, கர்த்தாவே நீ இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறீரு, ஆனா எது இல்லை? பிள்ளை இல்லையே என்கிற ஒரு கலக்கம், ஒரு உணர்வு, ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்திருக்குது. எனவே தான் கர்த்தர் தரிசனத்தில் வந்த உடனேயே அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத ஆபிரகாமே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். எனவே தான் பாருங்க, கர்த்தர் தரிசனத்திலே ஆபிரகாமிடத்திலே அவர் சொன்னார், பயப்படாதே. அதை மாத்திரம் சொல்லிட்டு அப்படி நிறுத்திடல. நல்லா கவனிங்க, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்திடல. அடுத்து சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லல. கவனிச்சிங்களா? மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லல. சொன்னாலும் தவறு கிடையாது, கர்த்தர் நமக்கு பலனா தான் இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு மகா பெரிய பலன், ரிவார்டு, நான் உனக்கு பலனை தருவேன், நான் உனக்கு என்ன செய்வேன்? பலனை தருவேன் சொல்றாரு. எனவே எல்ரோகி ஆபிரகாமுக்கு பலனை கொடுத்தாரு, ஈசாக்க கொடுத்தாரு, சந்ததியை கொடுத்தாரு, பிள்ளையை கொடுத்தாரு, வாரிசை கொடுத்தாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. அந்த ஈசாக்குக்கு 2 ஆம்பளை பையன் பிறகுறாங்க. அந்த 2 ஆம்பளை பையில ஒருத்தன் பாருங்க யாக்கோப்பு. அந்த யாக்கோப்புக்கு பசங்க மாத்திரம் 12 பசங்க பிறகுறாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் சேர்க்காம. அடே அப்பா, பெரிய கூட்டமாக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. கர்த்தர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய கூட்டமாக ஆக்குவேன்னு சொல்லி. அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்திருக்குது. எனவே தான் கர்த்தர் வந்த உடனே சொல்றாரு, ஆபிரகாம் என்ன செய்யாத, பயப்படாத. எனவே எல்ரோகி இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு எல்ரோகி உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ என்ன செய்யாத, பயப்படாத. அந்த கடன் பிரச்சனையை கண்டு என்ன செய்யாத, பயப்படாத. அந்த வியாதியின் அறிகுறிகளை கண்டு பயப்படாத. அந்த தேவையை கண்டு என்ன செய்யாத, பயப்படாத. அந்த பொல்லாத மனிதனுடைய அச்சுறுத்தலை கண்டு, அந்த பொல்லாத மனுஷியினுடைய அச்சுறுத்தலை கண்டு என்ன செய்யாத, பயப்படாத. நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பாயிருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு மதிலாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கோட்டையாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அரணாய் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் எனக்கு பலனை தருவார், அவர் எனக்கு அறுவடை தருவார், அவர் எனக்கு விளைச்சலை தருவார். ஆமென். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். எல்ரோகி நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்வார், பலனை தருவார். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். எத்தனை கவலையை அவர் மேல வைத்து விடுங்கள்? பாதி கவலைய. ஆண்டவரே, பாதி கவலை நீங்க வச்சுக்கோங்க, பாதி கவலையை நான் வச்சுக்கிறேன். பெரிய பெரிய கவலையெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, சின்ன சின்ன கவலையெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அல்லது பெரிய பெரிய கவலையெல்லாம் நான் வச்சுக்கிறேன், சின்ன சின்ன கவலையெல்லாம் அப்படி சொல்லலை. கர்த்தருங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமா என்ன சொல்றாரு? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். எல்லா கவலைகளையும் அவர் மேலே என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். பொருளாதார கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள், குடும்ப கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள், எதிர்காலத்தை குறித்த கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள், பிள்ளைகளின் கவலையை அவர் மேலே என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். எல்லா கவலைகளையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆமென். எல்ரோகி உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள்.
எல் ரோயி உங்களை என்ன செய்வார்? விசாரிப்பார். எல் ரோயி உங்கள் தேவைகளை சந்திப்பார். எல் ரோயி உங்களுக்கு பலனை தருவார். எனவே எல்லா கவலைகளையும் யார் மேலே வைத்து விடுங்கள்? யார் மேலே வைத்து விடுங்கள்? எல் ரோயி மேலே வைத்து விடுங்கள். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து விடுங்கள். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய தீமைகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். எனவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே என்ன செய்து விடுங்கள்? வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், எல்லா கவலையையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இனி என்னது ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை பாஸ்டர். சில சமயங்களில் கட்டின புருஷன் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. சில சமயங்களில் மனைவி கூட என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேங்குது. பிள்ளைங்க 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்குது, என்னங்கம்மா அப்படி படுத்துருக்கிறீங்க, ஏமா அப்படி படுத்துருக்கிறீங்க, சாப்பாடு எதுவும் போட்டு தரவாமா, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் சொந்த பந்தங்களாக இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. காசு இருந்தால் 100 பேர் என்ன செய்வான், மோசம் மாதிரி வந்து மோப்பான். காசு இல்லையா அவ்வளோதான். ஒரு நாதி என்ன செய்யாது, சீந்தியே பார்க்காது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு கூறுறேன். உன் கவலையெல்லாம் என்ன செய்ய மேலே வை, உன் பாரத்தெல்லாம் ஏன் மேலே வை. நான் உன் தேவையை சந்திப்பேன். நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகாபெரிய பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனை தருவேன், நான் உனக்கு விளைச்சலை தருவேன், நான் உனக்கு அறுவடையை தருவேன். என்னை நோக்கிப்பார், என்னுடைய கல்வாரை நோக்கிப்பார், என்னுடைய தழும்புகளை நோக்கிப்பார், என்னுடைய காயங்களை நோக்கிப்பார், என்னுடைய முள்முடியை நோக்கிப்பார், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே முதலாவதாக நம்முடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறார், காண்கிறார். எல்ரோயி எதை காண்கிறார் என்றால், நம்முடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறார், காண்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஓகே, இரண்டாவதாக பார்ப்போம். அவர் எதை காண்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் எதை பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, இரண்டாவதாக எதை அவர் காண்கிறார் என்று சொன்னால், எல்லாரும் கவனிங்க, ஜனங்களின் கண்ணீரை அவர் காண்கிறார். கண்ணீரை காண்கிற தேவனாய் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நீ உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் கர்த்தர். எல்ரோயி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவிட்ட போய் இந்த செய்தியை சொல்லுன்னு சொல்லி அவர் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்ணீரை கண்டேன். எதை கண்டேன்? அப்ப எல்ரோயி
எதை காண்கிறார்? நம்முடைய கண்ணீரை என்ன செய்கிறார்? காண்கிறார். வாசிப்போம். ஏசாயா 38:5 முதல் 7 வரைக்கும். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இருக்கிற சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். அங்க சொல்லப்பட்டிருக்கிற அதே சம்பவம் தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட தான் அந்த செய்தியை சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புறாரு. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலையும் அவர் என்ன செய்யறாரு? இதை மென்ஷன் பண்றாரு, இதை மேற்கோள் காண்பிக்கிறார், அதை எங்க குறிப்பிட்டு எழுதுகிறார். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எதை கண்டார்? உன் கண்ணீரை கண்டேன். எனவே நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை விளங்கிருச்சா? அது மாத்திரமல்ல, இப்ப நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையில? இப்ப நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் கண்ணீரில் பிரியப்படுகிறாரா அல்லது விசுவாசத்தில் பிரியப்படுகிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்ப நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய கண்ணீரிலே பிரியப்படுகிறாரா அல்லது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தில் பிரியப்படுகிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறதா அல்லது நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இந்த வசனம்லாம் சிலருக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி, கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். சந்தோஷம்தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை, அதை மறுத்தெல்லாம் பேசலை. கர்த்தர் நம்முடைய கண்ணீர் என்ன செய்கிறார்? அவரு காண்கிறாரு. சரி, கண்ணீரை காண்கிறார் உடனே 24 மணி நேரம் உட்காந்து அழுகலாமா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, கர்த்தாவே என் கண்ணீரை காண்கிறீர் அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்காந்து அழுகலாமா? கவனிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய திருப்தியிலே வைத்திருக்கிறீர். வாசிக்க நேரம் இல்லை, 56வது சங்கீதம் இருக்குது. என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய திருப்தியிலே என்ன செய்திருக்கிறீர்? வைத்திருக்கிறீர். திருப்தினா உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் தோளில் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அது தோல் பையில் தண்ணீரை ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவ்வப்போது எடுத்து அவங்க பருகுவாங்க. ஒரு திருப்தி இருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை எல்லாம் திருப்தியில் அல்லவோ என்ன செய்திருக்கிறீர்? வைத்திருக்கிறீர். நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்லலை உன் கண்ணீரை எல்லாம் நான் திருப்தியில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி. இவர் சொல்றாரு, என் கண்ணீரெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீர்? நீர் திருப்தியில வைத்திருக்கிறீர். கர்த்தர் சொல்லல, அப்பா கண்ணீர் சிந்துப்பா, அந்த துருத்தி நான் பிடிக்கிறேன்பா அப்படின்னு நின்று செஞ்சு குறுக்க நின்று சிந்து நல்லா சிந்து பிடிச்சி வச்சாச்சு. இங்கே வா ஆரோக்கியம் மாதிரி, நீங்கள் வா, உன் கண்ணீரை பிடிப்ப வா அப்படி பிடிச்சி அங்கே வச்சுற, நீ வா ஸ்டெல்லா மாரி வா, நீ வா, உன் கண்ணீர் எவ்வளவு வச்சு பார்க்குறது. ஓ ரைட்டு, நீ நிறையா சிந்தி இருக்கிற,
நீ குறைவாக தான் சிந்திருக்கிற. இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நீ நிறைய சிந்திருக்கிற, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நீ ரொம்ப கம்மியாக சிந்திருக்கிற, உனக்கு மார்க்கே 35 மார்க்கே கிடையாது, போ ஓரத்தில் போ. இப்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையவே கிடையாது. நம்முடைய கண்ணீரை தேவன் காண்கிறாரா? ரைட், காண்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சத்தியவேதத்தை முழுசுமாக நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீரில் பிரியப்படுகிறாரா அல்லது விசுவாசத்தில் பிரியப்படுகிறாரா என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறதா, நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறதில்லை, நம்முடைய விசுவாசம்தான் தேவனை என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக சத்திய வேதத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்தாது, நம்முடைய விசுவாசம்தான் தேவனை என்ன செய்யும்? பிரியப்படுத்தும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க கண்ணீர் தேவனை பிரியப்படுத்தாது, உங்க விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்தும். உங்கள் கண்ணீரிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல, உங்கள் விசுவாசத்தில் தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு லாபம் அளிக்கிறவர் என்று, பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்கே நான் பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப எதுதான் தேவனை பிரியப்படுத்துது? விசுவாசமா நம்முடைய கண்ணீரா? நம்முடைய கண்ணீரா நம்முடைய விசுவாசமா? நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறது கிடையாது, நம்முடைய விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. சரி, இப்போ அங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அதைத்தான் ஆபிரகாம்கிட்ட இப்போ சொன்னாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், ரிவார்டாயிருக்கிறேன், நான் உனக்கு அறுவடை தருவேன், நான் உனக்கு விளைச்சலை தருவேன். அதைத்தான கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. வந்த உடனே சொல்றார், ஆபிரகாமை பயப்படாத, பிள்ளை இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையேன்னு சொல்லி பயப்படாத, நான் உனக்கு பலனை தருவேன், நான் உனக்கு பிள்ளையை தருவேன், நான் உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சாரு? தைரியப்படுத்தினாரு, தூக்கி விட்டாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் இருக்கிறார், தேவன் உண்டென்றும். தேவன் உண்டென்றும். தேவன் செத்து போயிடல, தேவன் உண்டென்றும், அவர் ஜீவிக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு லாபம் அளிக்கிறவர் என்று, பலன் அளிக்கிறவர் என்று, விளைச்சலை கொடுக்கிறவர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறது கிடையாது, நம்முடைய விசுவாசம்தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி சபைக்கு வரும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படித்தானே? சபைக்கு வர்றோம், இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், இப்போதான் சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படித்தானே? ஆளை மட்டும்தான் தெரியும். ஆளை மட்டும்தான் பிரச்சனை நினைச்சு ஆளை மட்டும்தான் தெரியும். விசுவாசிக்க தெரியாது. விசுவாசம் என்றால் என்னன்னு தெரியாது. ஏன்னா நாம் ஆவிக்குரிய குழந்தைகளை என்ன செய்தோம்? இருந்தோம். என்ன குழந்தை? சரீர குழந்தை இல்ல, ஆவிக்குரிய குழந்தையா இருந்தோம். எனவே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தர் கிருபையாய் சில காரியங்களை நமக்கு செய்தார். கர்த்தர் கிருபையாய் சில காரியங்கள் நமக்கு செய்தார். கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்தார். ஆனால் வருஷம் 10 ஆகியும், சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகியும் இன்னும் அழுது கொண்டே இருந்தால் சரி கிடையவே.
எல்லாரும் இருக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் இங்க தான் தவறு பண்றாங்க. சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகி, 20 வருஷம் ஆகி, 35 வருஷம் ஆகி, 45 வருஷம் ஆகியும் இன்னும் அழுகிறது என்ன செய்யல, நிறுத்தல. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறது, உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன் தான். அன்னைக்கு குழந்தையா இருந்தோம், அன்னைக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு பைபிளே புரியல, சத்தியமே புரியல, விசுவாசம் என்னன்னு தெரியாது, பிரச்சனை நினைச்சு அழுதோம். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, குழந்தையா இருக்குதே, இப்பதானே பிறந்திருக்குது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி கர்த்தர் கிருபையா என்ன செஞ்சாரு, சில காரியங்கள் என்ன செஞ்சாரு, ஜெபத்துக்கு பதில் தந்தாரு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் போக போக என்ன பண்ண ஆரம்பிக்கணும், சத்தியத்தை, எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நாட்கள் செல்ல செல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டு, ஞானப்பாலை குடித்து, விசுவாசத்தை கற்றுக்கொண்டு, விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அழுது வாங்க பழகக்கூடாது. அழுது வாங்க, கிறிஸ்தவ மக்கள் எப்படி இறங்கிறாங்க பாருங்க. அழுதா கர்த்தர் கொடுத்துருவாரு. அடம் பிடிச்சு அழுதா, ஓன் கத்துனா, அதனால தான் சில கிறிஸ்தவங்க சபைக்கு போனவன என்ன செய்யறது, ஓன் கத்துறது, ஜெபிப்போம் சொன்னவனே ஓன் கத்துறது. எங்க ஜெபிக்கத்தானே சொன்னோம், கத்தவா சொன்னோம்? ஜெபிப்போம் சொன்ன உடனே ஓன் அழுகிறது. பார்த்துருக்கீங்கன்னா பார்க்கலையா? அழுதா கர்த்தர் தந்துடுவாரு. கேட்டா உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன் தான், இல்லைன்னா சொல்லலை. அன்னைக்கு குழந்தையா இருந்தோம், அன்னைக்கு தான் சபைக்கு வந்தோம், அதனால ஒன்றும் தெரியாது, விசுவாசம் என்னன்னு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது, கல்வாரி சிலுவையில் கர்த்தர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் கிருபையா சில காரியங்கள் என்ன செஞ்சாரு, செய்தார். மற்றவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்க ஜெபத்துக்கு பதில் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். அநேகர் நமக்காக ஜெபித்தார்கள். எனவே கர்த்தர் கிருபையாய் சில காரியங்களை நமக்கு என்ன செஞ்சாரு. இப்ப நாட்கள் செல்ல செல்ல இப்ப என்ன பண்ணணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை வாஞ்சிக்கணும், ஞானப்பாலை என்ன செய்யணும், குடித்து கொண்டே வரணும். அப்பதான் விசுவாசத்துல என்ன செய்ய முடியும், வளர முடியும். விசுவாசத்துல வளர்ந்து பாருங்க, விசுவாசத்துல நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். அழுது வாங்க செய்யக்கூடாது, பழக கூடாது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு? ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அந்த தகப்பன் குழந்தை தூக்கி என்ன செய்யறாரு, தோல்ல வச்சு சுமக்கிறாரா சுமக்கலையா? ஏன்? அது குழந்தையா இருக்குது, அது என்ன செய்யுது, குழந்தையா இருக்குது. ஆனா 15 வயசு பயலை தூக்கி சோல்டரை வச்சு என்ன செய்யறது கிடையாது. அப்படி என்னைக்கு பார்த்துருக்கீங்களா? வயசு 15, அவங்க அப்பா சோல்டரை வச்சு சுமந்துட்டு போறாராம் அப்படின்னாவே ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? 15 வயசு பையனை, 15 வயசு பிள்ளைய அப்பா சோல்டரை வச்சு சுமக்கிறது கிடையாது. அன்னைக்கு குழந்தையா இருந்துச்சு, அதனால நடக்க முடியாது, அப்பாவுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. எனவே அவர் தன்னுடைய பலத்தினால என்ன செஞ்சாரு, தூக்கிட்டு போனாரு, சுமந்தாரு, சோறை ஊட்டி விட்டாரு, எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் பண்ணாரு. 15 வயசு 25 வயசுக்கு சோறை ஊட்டிக்கிட்டு இருந்தா சரி, என்னைக்கே ஒரு நாள் ஆசையா பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னா அது வேற. 3 நேரமும் வருஷம் 365 நாளும் ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்த சரி கிடையாது. எத்தனுக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். அந்த பிள்ளை குப்புற விழணும், தவக்கணும், சவரை பிடிச்சி நடக்கணும், நல்லா ஓடணும், ஜம்ப் பண்ணணும், தாண்டணும், வெற்றி பெறணும், ஜெயிக்கணும். அதைத்தான் யார் விரும்புவா? ஒரு தகப்பன், ஒரு தாய் விரும்புவா. இதை போலதான் கர்த்தர். ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, சபைக்கு வந்த காலத்தில் ஒன்றும் தெரியாது, அதனால அழத்தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு ஓன்னு அழுகிறோம், ஒன்றும் தெரியாது. ஏதோ நம்மளால தெரிஞ்ச ஜெபத்தை செஞ்சு ஜெபம் பண்ணோம், சொல்லி ஜெபம் பண்ணோம். எனவே கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் சில காரியங்களை செய்தார், மற்றவருடைய விசுவாசத்தை கனமணி சில காரியங்களை செய்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சபைக்கு தொடர்ந்து வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்திலே வளர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே வளர வேண்டும். இந்த அழுகிற ஆளை கண்டாவே நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15 வருஷம் சபைக்கு வந்தோம், இன்னும் அழுகிறாங்கன்னா இவங்க எதுல வளரல? விசுவாசத்துல இன்னும் வளரலைன்னு அர்த்தம். அழுகிறதுலயே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. விசுவாசத்துல என்ன செய்யல, அவங்க பழகல. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா?
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கண்ணீரை காண்கிறாரா? எஸ், கண்ணீரை காண்கிறார், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் எது தேவனை பிரியப்படுத்துகிறது? கண்ணீரா விசுவாசமா? விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், என்னுடைய கண்ணீர் அல்ல, என்னுடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு திருச்சபைகளிலே என்ன போதிக்கிறார் என்று சொன்னால், ஜெபம் என்றாலே அழத்தான் வேண்டும் என்று அநேகர் போதிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நீ எந்த அளவுக்கு அழுகிறாயோ அந்த அளவுக்கு உன் ஜெபத்துக்கு பதில் வரும். முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. அநேக சபைகளில் என்ன போதிக்கிறாங்கன்னா, ஜெபம்னாவே என்ன செய்யணும்? அழணும், கத்தணும், ஓன்னு என்ன செய்யணும்? அலறணும். அழுதா கர்த்தர் சிவர் ஜெபத்துக்கு பதில தந்துருவாரு. நீ எந்த அளவுக்கு அழுகிறையோ அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வாரு, உன் ஜெபத்துக்கு பதில தருவார். இதுக்கு ஒரு உதாரணத்தை வர சொல்றது. என்ன உதாரணம்? பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். உடனே கேன்னு செய்யுது, அழுகுது. உடனே பேண்ட்ல எடுத்து போய் தொலை போ அப்படி என்ன செஞ்சிடறோம்? கொடுத்துட்றோம். இதை போலதான் பிரதர் கத்தட்டையும். முதல்ல கத்தட்டை கேட்டு பார்க்கணும். தரலை என்ன செய்யணும்? இப்போ உட்காந்து ஓனு எப்படி இறங்கிட்டாங்க பாருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். கண்ணீர் மாம்ச உலகத்திலே செல்லுபடியாகும், கண்ணீர் ஆவிக்குரிய உலகத்திலே செல்லுபடியாகாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணீரை வச்சு அப்பா அம்மாட்ட ஏதோ பிடிங்கிறலாம், கண்ணீரை வச்சு புருஷன்கிட்ட ஏதோ ஒன்று பிடிங்கிறலாம். ஆனால் கண்ணீரை வச்சு தேவன் நினைச்ச முடியாது, எதையுமே வாங்க முடியாது. விசுவாசத்தை வச்சு தான் தேவன் நினைச்ச முடியும், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியத்தை குறித்து தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆரம்பத்தில் அழுதோம், நமக்கு ஒன்றும் தெரியல. இப்போ கவனிங்க, சின்ன பிள்ளை அழுகுது, சின்ன பிள்ளை அழுகுது, சேலையை பிடிச்சி தொங்குது, முந்தாங்கி பிடிச்சி தொங்குது, போய் தொலைப்பிள்ள போப்பில அப்படின்னு கொடுத்து விட்றான். 25 வயசு பிள்ளை முந்தாங்கி பிடிச்சி அழுச்சுன்னு எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? 25 வயசு பிள்ளை பேண்ட்டை பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இவ்வளோ பெரிய பயலாக இருக்கிறியே, கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கிடந்தேன்னு செய்கிற, மண்ணை போட்டு அழுது தலைவலி போட்டு அழுதுகிட்டு கிடக்கிறேன்னு சொல்லி கேட்போம். அப்படி தானே? அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஜெபம் சொன்ன உடனே ஓன்னு அழணும், கத்தணும். எந்த அளவுக்கு அழுகிறையோ அந்த அளவுக்கு கத்தணும் செய்வார், ஜெபத்துக்கு பதில தருவார். அழுது ஜெபம் பண்ணி பாரு, கத்தர் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில தருவாருன்னு போதிக்கிறாங்க. எனவே ஜனங்கள் பாருங்க, அழுகிறதுல சாம்பியன் ஆயிட்டாங்க. அழுகிறதுல சாம்பியன். அழுகிறதுல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? சபைக்கு வந்த உடனே கண்ணை திறந்து லேசா அப்படி பார்க்கறது, நம்மளை விட எவனா நிறைய அழுகிறானாடான்னு சொல்லிட்டு இந்த சைடு லேசை திறந்து பார்க்கறது, யாராவது ரொம்ப நம்மளை விட கத்துறானான்னு சொல்லிட்டு. இரு அடுத்த ஜெப கூட்டத்துக்கு வர்றேன், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளே செஞ்சிருவோம், பார்த்துருவோம். இந்த போட்டியில தான் அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர விசுவாசிக்கிறது கிடையவே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வந்தவங்களுக்கு கூட சில வேளைகளிலே பிரச்சனை நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் என்ன செஞ்சிருது? நான் வரலாம் சொல்லலை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, தவற நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வந்தவங்களுக்கு கூட பிரச்சனை நினைக்கும் போது சில சமயங்களில் கண்ணீர் என்ன செஞ்சிருது? வந்துருது. உண்மைதான், இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கண்ணீர் பதிலை கொண்டு வருவது கிடையவே கிடையாது. விசுவாசம்தான் பதிலை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துவது கிடையாது, விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எனவே பிரச்சனை நினைக்கும் போது சில வேளைகளில் கண்ணீர் வருது. எனவே அந்த வேளையில் கண்ணீரை தொடச்சிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். எனவே எல்ரோயி நம்முடைய விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், எல்ரோஹி என்னுடைய விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசிங்க
பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா தெளிவா சொல்லுங்க. அழாதீங்க, விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இருக்கிறீங்களா? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் என்ன செய்யும் போது? ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் என்ன செய்யும் போது? ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அழுங்கள் அப்படின்னு போடல. என்ன செய்யுங்க? அழுங்கள் என்று என்ன செய்யலைங்க? போடல. விசுவாசியுங்கள். என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். அழுங்கள் அல்ல, கதறுங்கள் அல்ல, கண்ணீர் சிந்துங்கள் அல்ல, விசுவாசியுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். சரி, என்ன விசுவாசிங்க? விசுவாசிங்கன்னா என்ன விசுவாசிங்க? என்ன விசுவாசிங்க தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை விசுவாசியுங்கள். ஜெபத்துல போய் அதை விசுவாசிங்க, அதை சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்தேன்? சுகமானேன் என்பதை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட்டார் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், அவர் பெரியவர் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்வனைகள், பிள்ளிசுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், பிசாசின் கிரியைகளை விட எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். நான் ஜெயிக்கவே ஜனித்தவன், நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். கண்ணீர் சிந்தக்கூடாது, அழக்கூடாது. சில வேளையில் பிரச்சனை நினைக்கும் போது கண்ணீர் இப்படி வந்துடுது. ஒரு நிமிஷம் தொடச்சிட்டு, கர்த்தாவே உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உடைய தழும்பை விசுவாசிக்கிறேன், உடைய காயங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த தேவையை நீர் அற்புதமாய் சந்திப்பீர். மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வீர்? நிறைவாக்குவீர் என்பதை என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எது தேவனை பிரியப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய கண்ணீர் அல்ல, நம்முடைய விசுவாசம்தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எத்தனை இதுவரைக்கும் விளங்கிருச்சு? ஆகவே கர்த்தர் எதை காண்கிறார் என்றால், முதலாவதாக நம்முடைய தேவைகளை அவர் காண்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறது என்று மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய கண்ணீர் என்ன செய்கிறார்? அவர் காண்கிறார். இல்லைன்னா சொல்லல. ஆனா கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துமா? நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துமா என்பதை பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம்தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எனவே சத்தியத்தை கற்றுக்கொண்டு, சத்தியத்தில் வேரூன்றி, திருவசனமாய் கலப்படமில்லாத ஞானப்பாலை குடித்து விசுவாசத்திலே வளர்ந்து விசுவாசத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா? எவனாயில் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு ஆகும், கீழ்ப்படியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? விசுவாசத்துல வளர்றதுக்கு இப்படி வான்னு சொல்றாரு. அழுதே சாதிக்கலாம்னு சொல்லி நினைக்காத, சாதிக்க முடியாது. விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே விசுவாசத்துக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், நிச்சயமா நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஓகே, மூன்றாவதாக கர்த்தர் எதை அவர் பார்க்கிறார், கர்த்தர் எதை காண்கிறார் என்று சொன்னால், வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனம். யோபு 34:21. அவருடைய கண்கள்
மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? எல்ரோய் எதை பார்க்கிறாரு? நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறாரு. நம்முடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறாருன்னா நம்ம ஸ்டெப் வைக்கிறோமே 1 2 அதை இல்லை, நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறார்? அவரு பார்க்கிறாரு. யார் நம்மை பார்க்கிறா? எல்ரோஹி நம்மை பார்க்கிறார். யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, யார் பார்க்கிறா? கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். எதை பார்க்கிறார் கர்த்தர்? நம்முடைய நடைகளை பார்க்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே எப்போதும் ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். கர்த்தர் என்னை பார்க்கிறாரு. என்னுடைய நடைகளை, என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய கிரியைகளை, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்ய வேணும்? வாழ ஆரம்பிக்கணும். எல்ரோய்க்கு பிரியமா என்ன செய்யணும்? வாழ ஆரம்பிக்கணும். இஷ்டம் போல வாழக்கூடாது. யாரும் நம்மளை பார்க்கல, நான் செய்கிற காரியத்தை யாரும் என்ன செய்யலை? பார்க்கல. அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, புருஷன் பார்க்கல, மனைவி பார்க்கல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் பார்க்கல அப்படின்னு துணிகரமாக போய் என்ன செய்யறது? பாவத்தை செய்கிறது. பாவத்தில் போய் கையை விட்டு உழப்புறது, அசிங்கமான காரியங்களில் போய் ஈடுபடுறது, கெட்ட காரியங்களில் போய் என்ன செய்யறது? தலையிடுறது கிடையாது, கிடையாது, கிடையாது. எல்ரோய் என்ன செய்கிறார்? என்னை பார்க்கிறார். என்னை நடைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய செயலெல்லாம் அவர் பார்க்கிறாரு. எனவே எல்ரோய் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு அறிவோடு கூட, ஒரு உணர்வோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். யார் என்னை பார்க்கலன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? துணிகரமாக தவறான காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? இறங்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நமக்கு இருக்கிறது 2 கண்ணு, நம்மளை வாட்ச் பண்ணுறது 2000 கண்ணு. நாம் நினைக்கிறோம் நம்மளை யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு, நம்மளை யாருமே. ஆனால் நம்ம எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், யார்கிட்ட பழக்க வைக்கிறோம், யார்கிட்ட ஐக்கிய வைக்கிறோம், யார்கிட்ட உறவு வைக்கிறோம், யார்கிட்ட பேச்சுவார்த்தை வைக்கிறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், யார்கிட்ட கொடுக்குறோம், எல்லாத்தையும் மக்களும் பார்க்குறாங்க. இவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, எல்ரோய் என்ன செய்கிறாரு? பார்க்கிறாரு. எனவே எப்போதும் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வர ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீப்பா. யார் என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு அவசியமே கிடையாது, எனக்கு தேவையே இல்லை. நீர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறீர். நான் உமக்கு பிரியமான செய்ய போகிறேன், வாழ போகிறேன். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்து செய்ய ஆரம்பிக்கும், ஒவ்வொன்றாய் பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஓகே, 4வதாக கர்த்தர் எதை பார்க்கிறார் என்றால், எதை காண்கிறார் என்றால், எல்ரோஹி நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். எல்ரோய் எதை காண்கிறாரு? நம்முடைய இருதயத்தை காண்கிறாரு. எதை காண்கிறாரு? நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிறார். சார், இருதயத்தை காண்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை காண்கிறார், இருதயத்தில் இருக்கக்கூடிய உத்தமத்தை பார்க்கிறார், இருதயத்தில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கிறார், இருதயத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை அவர் பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்த குணத்தை என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? சாந்த குணம். என்ன குணம்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் இருதயத்தை காண்கிறார்னா எதை காண்கிறாரு? இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை, அந்த உண்மையை, அந்த உத்தமத்தை, அந்த பரிசுத்தத்தை, அந்த கீழ்ப்படிதலை, அந்த சாந்த குணத்தை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே எப்போது கர்த்தருக்கு முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக என்ன செய்யணும்? நாம இருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், யாரும் என்னை கேட்க முடியாது, அப்படி கிடையாது. கர்த்தர் என்னை காண்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? என்னை காண்கிறார். கர்த்தர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ
வேண்டும். கர்த்தாவே, நீர் விசுவாசத்தை கனமண்ணுகிற தேவன், நீர் விசுவாசத்தை கனமண்ணுகிற தேவன். ஆகவே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? அவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஓகே, கடைசியாக கர்த்தர் எதை காண்கிறார் என்றால், கர்த்தர் தாழ்மையை காண்கிறார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம் சங்கீதம் 138:6. 138வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? தாழ்மை உள்ளவனை பார்க்கிறார். சரி, தாழ்மைனா என்ன? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? தாழ்மைனா என்ன? தாழ்மைன்னா கிறிஸ்தவ மக்கள் எதை அவங்க நினச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு மாதிரி ஹம்பிளா, ஒரு மாதிரியா, எப்படி ஒரு ரொம்ப பயபக்தியா, சோத்திரம் பிரதர், சோத்திர சிஸ்டர், பார்க்குற போது நல்ல பிள்ளையா தெரியும், வீட்டுக்கு போனால் நார்ன பிள்ளையாயிரும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அடையப்பா அந்த சிஸ்டரா, அடையப்பா ரொம்ப நல்ல, ரொம்ப தாழ்மையானவங்க, ரொம்ப தாழ்மையானவங்க, அடையப்பா தோத்திரம் சொல்லி சொல்லியே வாயி அந்த மாதிரி தாழ்மையாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. அது கிடையாது தாழ்மை. தாழ்மைனா எது தெரியுமா? என்ன தெரியுமா அர்த்தம்? தாழ்மை என்றால் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது தான் தாழ்மை. கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ, கர்த்தர் எதை பண்ண சொல்றாரோ அதுக்கு செவி சாய்த்து அதுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடப்பது தான் உண்மையான தாழ்மை. உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியத்தெல்லாம் உண்மையாகவே செவி சாய்த்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையான தாழ்மையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுங்கள், உண்மையாய் கீழ்ப்படியுங்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். எல்ரோயி என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். யார் உயர்த்துவா? யார் உங்களை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்குறாரு, உங்களுடைய உண்மையை பார்க்குறாரு, நீங்கள் கீழ்ப்படித்து நடக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், எல்ரோயி அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்கலாம். எல்ரோயி நம்மை காண்கிறார், நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்ரோயி நம்மை காண்கிறார். எல்லாரும் கண்களை மூடி எல்ரோயை நோக்கி பார்ப்போம், கல்வாரியை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, என்னுடைய விசுவாசத்தை நீர் கனமண்ணுகிற தேவன், என்னுடைய விசுவாசத்தை நீர் மதிக்கிற தேவன். ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்திலே ஞானத்தை வெளிப்படுத்துகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, நீர் என்னுடைய உள்ளத்தை காண்கிறீர், என் இருதயத்தை காண்கிறீர் ஆண்டவரே. உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் கர்த்தாவே. முதலாவது உமக்கு நான் உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். உமக்கு உண்மையாக நடந்தாவே மனைவிக்கு உண்மையாக நடப்பேன், புருஷனுக்கு உண்மையாக நடப்பேன், பிள்ளைகளுக்கு உண்மையாக நடப்பேன், பெற்றோர்களுக்கு உண்மையாக நடப்பேன் ஆண்டவரே. கர்த்தாவே, முதலாவது உமக்கு உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய உண்மையை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்ரோகியே, நீரே எங்களுக்கு மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலனை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே பலனை தருகிறீர். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. கர்த்தா, கடன் பிரச்சனைகள் மறையட்டும்.
வியாதிகள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் இயேசு நாமத்தில் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. உயர்வுகள் உண்டாகட்டும் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். சத்தியத்தை கற்றுக்கொண்டு வசனத்தை கர்த்தாவே கற்றுக்கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஞானப்பாலாகிய கர்த்தா வசனத்தை குடித்து விசுவாசத்திலே வளர பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.